டொவினோ தாமஸோட நடிப்புல மலையாளம்லேருந்து எடுக்கப்பட்ட நடிகர் திரைப்படம் வந்து இப்ப தமிழ் டப்பிங்கோட சைனா ப்ளேல வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு படத்துக்குள்ளேயே வந்து நம்ம டொவினோ தாமஸ் ஒரு கதாநாயகனா நடிச்சிருக்கிறாப்ல. மலையாள இண்டஸ்ட்ரியில வளர்ந்து வரும் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி தான் இவரை அழைக்கிறாங்க. இப்படி எக்கச்சக்கமான ஹிட் படங்களை கொடுத்திருந்த போதிலும் சமீபத்துல ஒரு சில படங்கள் ஓடல. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு திறமையான டைரக்டர் கிட்ட ஒரு படத்தை கமிட் பண்ணியிருந்தாரு. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா இவங்கிட்ட நடிப்பே சுத்தமா வரமாட்டுக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவர் அந்த படத்துல இருந்து டிராப் ஆயிருந்தாரு. இதன் பிறகு டொவினோ தாமஸோட லைஃப்ல நடக்கக்கூடிய ட்ராஜடியான சம்பவங்கள் என்ன, நடிப்பு வரமாட்டேங்குன்னு சொன்ன டேரக்டர் முன்னால நடிச்சு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பண்ணக்கூடிய அந்த முயற்சிகள் தான் இந்த படத்தோட மிச்ச கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு டொவினோ தாமஸ் இந்த படத்துக்காக மெனக்கிட்டு நிறைய விஷயங்கள் இந்த படத்துல பண்ணியிருக்காரு. அதெல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒரு நல்ல கண்டென்ட் இந்த படத்துல சத்தியமா மிஸ் ஆகுதுங்க. மேலும் படத்துல பெரிய பெரிய கேஸ்டிங்ஸ் இருந்த போதிலும் எந்த ஒரு கேஸ்டிங்ஸுமே ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணல. அதுவே இந்த படத்தோட ஒரு பெரிய டிராபேக்காக தான் பார்க்குறேன். ஒரு ப்ராப்பரான கதையும் இல்லாதனால இந்த படம் கண்டிப்பா ஒரு போரிங் சப்ஜெக்டா தான் இருக்கும். முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. டொவினோ தாமஸ்க்காக வேணா ட்ரை பண்ணலாம்.